ஆகாவிசு மைய நேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு கருடாழ்வார். மகாவிஷ்ணு கோயில்கள் அனைத்திலும் அவரது வாகனமாக சொல்லப்படுகின்ற கருடன் எனப்படும் கருடாழ்வார் கண்டிப்பாக இருப்பார். ஆனால் கருடாழ்வார் இல்லாத அதிசய பெருமாள் கோயில் ஒன்று இருக்கிறது. எங்கே இருக்கிறது, எதற்காக அங்கே கருடன் இல்லை என்றெல்லாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். காசிப முனிவர் மற்றும் வினதையின் மகனான கருடன் அவதரித்த ஆடி மாதம் வளர்பிறை பஞ்சமி திதியே கருட பஞ்சமி திருநாளாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். பெருமாளின் வாகனமாகவும் கொடியாகவும் விளங்கும் கருடனுக்கு சுபர்ணன், புல்லரசன், பட்சிராஜன், பெரிய திருவடி என்று பல பெயர்கள் உண்டு. மேலும் கருடனுக்கு சுகீர்த்தி மற்றும் ருத்திரை என்று 2 மனைவிகள் உள்ளனர். சூரிய பகவானின் தேர் சாரதியாக இருக்கின்ற அருணன் கருடனின் தம்பி என்பது குறிப்பிடத்தக்கது. கருடனோட தம்பி தான் அருணன், சூரியனோட தேருக்கு சாரதி. காசிப முனிவரின் மற்றொரு மனைவியும் வினதையின் சகோதரிமான சத்ருவிற்கும் கருட பகவானின் தாயான வினிதைக்கும் ஏற்பட்ட சவாலில் வினிதை தோற்றதால் கத்ருவின் அடிமையாக வினிதை வேலை செய்து வந்தாள். அதை அடுத்து தனது தாயை விடுவிக்கும்படி கத்திரிடம் கருடன் கேட்டபோது தேவலோகத்தில் இந்திரனிடம் இருக்கும் அமிர்த கலசத்தை கொண்டு வந்து கொடுத்தால் விடுவிப்பதாக கூறினார். அதன்படி தேவலோகம் சென்று இந்திரனிடம் இருந்த அந்த அமிர்த கலசத்தை வாங்கி வந்து கத்திரிடம் கொடுக்க கருடனின் தாயான வினிதையை அவள் விடுதலை செய்தாள். இந்த நிலையில் கருடனின் பராக்கிரமத்தை கண்டு வியந்த மகாவிஷ்ணு, உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கருடனிடம் கேட்க, அதற்கு கருட பகவான் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கும் பாக்கியம் வேண்டும் என்று கூற, அவ்வாறே மகாவிஷ்ணுவும் வரம் தந்தருளினார். அன்றிலிருந்து திருமாலின் வாகனமாக கருட பகவான் வலம் வருகிறார். சரி, விஷ்ணு கோயில்கள் அனைத்திலும் மூலவர் சன்னதிக்கு எதிரே இந்த கருடாழ்வார் இருப்பது